கிரைஸ்த கிங் சிபிஎஸ்இ பள்ளி ஜாக் கேம்பஸ் கண்ணுமாமூடு 17வது ஆண்டறிக்கை. கிரைஸ்த கிங் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தின் 17வது ஆண்டு விழா கூட்டத்திற்கு தலைமை வகிக்கும் பாரசாலை கத்தோலிக்க மறைமாவட்ட மேதகு ஆயர் முனைவர் தாமஸ் மார் யூசோபியூஸ் அவர்களே, தாளாளர் அவர்களே, பெற்றோரே, இருபால் ஆசிரியப் பெருமக்களே, ஆசிரியரில்லா பணியிடங்களில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளை, அன்பு மாணவ செல்வங்களை அனைவருக்கும் வணக்கம் கூறி இவ்வறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். 2008ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட கிரைஸ்த கிங் பள்ளி கடவுளின் அருளாலும் பெற்றோரின் ஒத்துழைப்பாலும் பணியாளர்களின் கடின உழைப்பாலும் மாணவர்களின் உற்சாகத்தாலும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து தேசத்துக்கும் சமுதாயத்துக்கும் நற்பலன் விளைவித்து வருவதை கண்கூடாய் கண்டு மகிழ்கின்றோம். 2023-24ஆம் கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் வெற்றி பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மார்ச் மாதம் 2024இல் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு அரசு பொதுத் தேர்வில் 600க்கு 575 மதிப்பெண்களும், 10ஆம் வகுப்பில் சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு எழுதி முதல் மதிப்பெண்ணாக 500க்கு 470 மதிப்பெண்கள் பெற்று கொண்டதும் நமது பள்ளிக்கு பெருமையே. 10ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் 4 மாணவர்கள் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளது தனி சிறப்பாகும். 2023-24ஆம் கல்வியாண்டில் கணிதம் மற்றும் அறிவியல் பாடங்களுக்கான ஒலிம்பியாட் முதல் சுற்று தேர்வு 353 மாணவர்கள் எழுதிய நிலையில் 164 மாணவர்கள் அறிவியல் பாடத்திலும் 137 மாணவர்கள் கணித பாடத்திலும் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கான தகுதி பெற்றனர். இவர்களில் 6 மாணவர்கள் அறிவியல் பாடத்திலும் 4 மாணவர்கள் கணித பாடத்திலும் மாநில தரவரிசை பட்டியலில் இடம்பெற்று எம் பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்த்துள்ளனர். கடந்த கல்வியாண்டில் ஹிந்தி பிரச்சார சபா சார்பாக நடத்தப்பட்ட தேர்வில் முதல் நிலைக்கான பிரதம தேர்வில் 139 மாணவர்களும், 2ஆம் நிலைக்கான தூசரி தேர்வில் 156 மாணவர்களும், 3ஆம் நிலைக்கான ராஷ்டிரம் தேர்வில் 40 மாணவர்களும் எழுதி அனைவரும் தேர்ச்சி பெற்றனர். மேலும் சிறப்பாக மாநில தரவரிசையில் ஒரு மாணவி அர்ஷா ரோபர்ட் 3ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். 2023-24ஆம் கல்வியாண்டில் தக்ஷன் சகோதயா சார்பில் 4 மாவட்டங்களுக்கு குமரி மாவட்டம், நெல்லை மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம் இடையே நடைபெற்ற வெவ்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் எம் மாணவர்கள் பங்கேற்று பல பரிசுகள் பெற்றனர். 2023-24ஆம் கல்வியாண்டில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் அங்கீகாரம் பெற்ற ஆங்கில மொழிக்கான கேம்பிரிட்ஜ் தேர்வு நடைபெற்றது. இதில் 354 மாணவர்கள் பங்கேற்றனர். பங்கேற்ற அனைவரும் உயரிய நிலைகளில் வெற்றி பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தார்கள். 2024-25ஆம் கல்வியாண்டில் கேரளா கல்வி ஆராய்ச்சி கின்ஃபர் நிறுவனத்தால் நடத்தப்பட்ட தேசிய அளவிலான போட்டித் தேர்வில் 241 மாணவர்கள் பங்கேற்று பல நிலைகளில் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் 2ஆம் வகுப்பு மாணவன் கிரண் சூர்யா மற்றும் 7ஆம் வகுப்பு மாணவி ஷஹினா பெனிட் ஆகியோர் தேசிய அளவில் 2ஆம் இடத்தையும் தலா ரூபாய் 4000 பண பரிசையும் பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பை சார்ந்த ஷாஃபியா ஹன்னா 4ஆம் இடத்தையும் ரூபாய் 1000 பண பரிசையும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் 13 மாணவர்கள் தங்க பதக்கமும் மற்றும் பண பரிசும், 29 மாணவர்கள் தங்க பதக்கம் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். 2024-25ஆம் கல்வியாண்டில் நாஞ்சில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் எம் பள்ளி 8ஆம் வகுப்பு மாணவி ஏஞ்சல் நிகா பென்சில் ஸ்கெட்ச் பிரிவில் முதல் பரிசு பெற்றுள்ளது தனி சிறப்பாகும். எமது பள்ளியில் மழலையர் பிரிவு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு கல்வி புகட்டவும் மாணவர்களை கவனிக்கவும் 49 ஆசிரியர்களும் 30 ஆசிரியரில்லா பணியாளர்களும் 3 அலுவலக பணியாளர்களுமாக மொத்தம் 82 பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றார்கள். 2025-26ஆம் கல்வியாண்டுக்கான வகுப்புகள் ஏப்ரல் 2, 2025 முதலும் நடைபெற்று வருகின்றது. 2024-25ஆம் கல்வியாண்டின் முதல் பெற்றோர் ஆசிரியர் கழக கூட்டம் நவம்பர் 23,
2024 அன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் உயர்நிலை மற்றும் மேல்நிலை பிரிவுகளுக்கு திருமதி கலா ஆசிரியை அவர்களும், தொடக்கநிலை பிரிவுக்கு திருமதி அகல்யா ஆசிரியை அவர்களும், மழலையர் பிரிவுக்கு திருமதி ஷிஜிமோல் ஆசிரியை அவர்களும் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக செயலாற்றி வருகின்றனர். குமரி மாவட்ட அறிவியல் பேரவை சார்பாக சிக்மா ஆர்கிடெக்சர் காலேஜ் மஞ்சாலமூடில் நடைபெற்ற இளம் விஞ்ஞானிக்கான விருது போட்டியிலும் எம் மாணவர்கள் பங்கேற்று தங்கள் தனி திறமையை வெளிப்படுத்தினர். 2024-25 கல்வியாண்டில் பள்ளியின் சிறப்பு அம்சங்களையும் நற்குணத்தையும் கண்ட பெற்றோர் எம் பள்ளியின் புதிதாக 114 குழந்தைகளை சேர்த்துள்ளனர். தற்போது எம் பள்ளியில் மொத்தம் 810 மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இக்கல்வியாண்டிலும் மாணவர்களின் கலை, அறிவு மற்றும் உடல் திறனை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அவற்றுக்கான பரிசுகள் அக்டோபர் 12, 2024 அன்று நடந்த இலக்கிய மன்ற விழாவில் வழங்கப்பட்டன. மழலையர் பிரிவு மாணவர்கள் உற்சாகமாக கல்வி கற்கும் விதமாக செயல்பாட்டு நாள் ஆக்டிவிட்டி டே, வாரந்தோறும் வியாழக்கிழமைகளில் வெவ்வேறு கருப்பொருட்களுடன் கிங் அண்ட் குயின் டே, டிராபிக் அண்ட் டிரான்ஸ்போர்ட், கலர்ஸ் டே, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் டே, நேஷன்ஸ் வித் ஐடென்டிட்டி, ஹேண்ட்மேட் கிராஃப்ட், ஸ்டேட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ் டே, கேரக்டர்ஸ் டே அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது. செப்டம்பர் 5, 2024 அன்று ஆசிரியர் தினம் மற்றும் ஓண பண்டிகை கொண்டாடப்பட்டு அத்தப்பூ போட்டிகள் நடத்தப்பட்டன. அதன்பின் ஓண விருந்து பரிமாறப்பட்டது. எம் பள்ளியில் பாடத்திட்டத்தோடு இணைந்து மாணவர்களின் கலைத்திறனை மேம்படுத்த கேரம், சதுரங்கம், ஸ்கேட்டிங், இசை, சிலம்பம், யோகா மற்றும் கராத்தே ஆகிய பயிற்சிகள் சனிக்கிழமை தோறும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஜூன் 26, 2024 அன்று போதை விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டு பின்னர் விழிப்புணர்வு வாகனங்களுடன் மாணவர்கள் எம் பள்ளியிலிருந்து கண்ணுமாமூடு வரை பேரணியாக சென்று வந்தார்கள். ஆகஸ்ட் 3, 2024 அன்று எம் பள்ளியில் விளையாட்டு விழா மற்றும் உணவு திருவிழா கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் ஒலிம்பிக் சுடர் ஓட்டம் நடைபெற்றது. பின்னர் மாணவர்களுக்கான பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு கல்வியாண்டிலும் நடைபெறக்கூடிய கல்வி வளர்ச்சி நாள், தேசிய விழாக்கள், ஆசிரியர் தினம், குழந்தைகள் தினம், கிறிஸ்துமஸ் மற்றும் பொங்கல் ஆகிய விழாக்கள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. கடந்த கல்வியாண்டில் 3 முதல் 12 வகுப்பு வரையிலான மாணவர்கள் சுற்றுலாவாக அக்டோபர் 29, 2024 அன்று இரவு புறப்பட்டு ஒண்டர்லா கொச்சின், வேம்பநாடு லேக், கொச்சி மெட்ரோ, லோலு மால் ஆகிய இடங்களை பார்வையிட்டு அக்டோபர் 31, 2024 அன்று காலை வந்து சேர்ந்தார்கள். மழலையர் பிரிவு முதல் 2ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்கள் சுற்றுலாவாக அக்டோபர் 4, 2024 அன்று நெய்யார் டேம் மற்றும் மேஜிக் பிளானட் போன்ற இடங்களுக்கு சென்று வந்தார்கள். 2024-25 கல்வியாண்டில் அன்பு இல்லம் அறக்கட்டளை சார்பாக செப்டம்பர் 27, 2024 முதல் அக்டோபர் 1, 2024 வரை நடைபெற்ற இன்ப சுற்றுலாவில் எம் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியரல்லா பணியாளர்கள் மைசூர், கூர்க், பெங்களூர் ஆகிய இடங்களுக்கு சென்று வந்தார்கள். மழலையர் பிரிவு மாணவர்கள் பருவத்திற்கு ஒரு களப்பயணம் என்னும் நிலையில் செப்டம்பர் 12, 2024 அன்று குளிப்பள்ளம், நெல்லிமூடு தாவரவியல் பூங்காவையும், பிப்ரவரி 28, 2025 அன்று தக்கலை பகுதியில் உள்ள உதயகிரி கோட்டையையும் பார்வையிட்டு வந்தார்கள். மாணவர்கள் கல்வியில் மேம்படவும் தங்கள் பருவ வயது சவால்களை எதிர்கொள்ளவும் தேவைப்படும் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் பயிற்சி பெற்ற சிஸ்டர் சரோஜம் அவர்களால் ஒவ்வொரு செவ்வாய் கிழமைகளிலும் எம் பள்ளி மாணவர்களுக்கு கவுன்சிலிங் வழங்கப்பட்டு வருகின்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் அரசு தேர்வை பயமில்லாமலும் புதிய தயாரிப்புடனும் எதிர்கொள்ளும் விதமாக ஆற்றுப்படுத்துதலும் 12ஆம் வகுப்பிற்கு பிறகு உரிய பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுப்பதற்கும் ஏதுவாக உயர்கல்வி வழிகாட்டுதல் பயிற்சியும் விவேகானந்தா கல்வி குழுமத்தின் உளவியல் ஆலோசகர் திரு ரசல்ராஜ் அவர்களால் வழங்கப்பட்டது. நமது பள்ளியை சுற்றியுள்ள மக்கள் நோய்களை முன்னதாக கண்டறியவும் அதற்குரிய விழிப்புணர்வு பெறவும் முதல்வரின் இலவச மருத்துவ முகாம்
டிசம்பர் 14, 2024 அன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு பயன் பெற்றார்கள். வாரத்திற்கு 3 நாள் புதன், வியாழன், வெள்ளி மழலையர் பிரிவு, தொடக்க பிரிவு, மேல்நிலை பிரிவு என பள்ளி கூடுகை அனைத்து மாணவர்களின் பங்கேற்புடன் நடத்தப்படுவதால் மாணவர்களின் தனித்திறன் வளர வாய்ப்பாக அமைகிறது. அந்தந்த வாரங்களில் பிறந்தநாள் கொண்டாடப்படும் மாணவர்களை உற்சாகப்படுத்தி பிறந்தநாள் அன்பளிப்பு பள்ளி நிர்வாகம் சார்பாக வழங்கப்படுகிறது. 2023, 24 மற்றும் 2024-25 கல்வியாண்டில் பள்ளி வேலை நாட்கள் அனைத்திலும் தங்களது பிள்ளைகளை தவறாமல் குறித்த நேரத்தில் பள்ளிக்கு அனுப்பி வைத்த பெற்றோர் மற்றும் அனைத்து வகுப்பிலும் முதல் இடம் பிடித்த மாணவர்கள் அனைவரும் சற்று முன் நடைபெற்ற நிகழ்வில் கௌரவிக்கப்பட்டார்கள். மழலையர் பிரிவில் UKG மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா மார்ச் 29, 2025 அன்று நடைபெற்றது. அதில் KG பெற்றோர் ஆசிரியர் தலைவர் மற்றும் பள்ளி தாளாளர் தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிரைஸ்ட் தி கிங் பள்ளிக்கூடம் ஒவ்வொரு வருடமும் வளர்ச்சியை காண உதவும் இறைவனுக்கும் பெற்றோருக்கும் ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத பணியிடங்களில் பணிபுரியும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த அவையின் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் நன்றி கூறி இவ்வறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். நாள் 25/4/2025. இவன் பள்ளியின் இணை தாளாளர் ஆர். ஜான் பீட்டர். நன்றி.